சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே, என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க. பூஜா, என்னாச்சு? மச்சான், சொல்றேன்னு கோவப்படாதீங்க. ஏண்டா, நாங்க எதுக்கு கோவப்பட போறோம்? அண்ணி, இல்ல அண்ணி, தலைப்பொங்கல் சீர்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. ஆமா மச்சான், எங்களுக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியல. அதனால இந்த பொங்கல் சீர் மட்டும் வேணாமே. நம்ம வேணும்னா எல்லாரும் சேர்ந்து வீட்லயே பொங்கல் வச்சிடலாம். எதுக்கு இந்த அனாவசிய செலவெல்லாம்? ஓ, இதத்தான் நீங்க சொல்றதுக்கு தயங்கி நிக்கிறீங்களா? ஆமாண்ணே, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவே நீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு சீர் செய்யறதுக்கு அண்ணியோட வளையல் அடகு வைக்க போறீங்க. எங்களுக்கு நீங்களும் அண்ணியும் வாழ்த்துனா மட்டும் போதும். இந்த செய்முறைலாம் வேண்டாண்ணே. 2 பேரும் பேசி முடிச்சாச்சா? இங்க பாரு பூஜா, இது எங்களுடைய கடமை, கூட பிறந்தவளுக்கு செய்ய வேண்டிய முறை. இது நீ வெறும் செலவா பாக்குற, ஆனா இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, பாசம் இருக்கு. பிறந்த வீட்டுல இருந்து சீர் வர்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு புரியாது. இங்க பாரு, இதை நாங்க 2 பேருமே இஷ்டப்பட்டு தான் செய்யறோம். உனக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம் சொல்லு? மச்சான், அதுக்காக அக்கா போட்டிருக்கிற வலையில வச்சுதான் நாம இதெல்லாம் பண்ணணுமா? அக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க என் தங்கச்சியோட வீட்டுக்காரர். உங்களுக்கு இது தலைப்பொங்கல் வேற. இத முறைப்படி ஜாம் ஜாம்னு கொண்டாட வேண்டியது என்னுடைய கடமை. அதனால நீங்க கண்டதை நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்க. தங்கச்சியோட சந்தோஷமா எப்படி பொங்கலை கொண்டாடணும் மட்டும் யோசிங்க. டேய், என்னடா பாக்குற? பெத்தவ, வீட்டுக்கு பெரியவரு உங்க பெரியப்பா. அவர் சொன்னதையே இவ கேட்கல, நீ சொன்ன மட்டும் கேட்டுருவாளா? இங்க பாரு, இதெல்லாம் எங்களோட வேலை, நீ அமைதியா இரு. சரி பெரியமா. சரி சரி, 2 பேரும் பொங்கல் வரைக்கும் இது சம்பந்தமா வாயை திறக்கவே கூடாது, புரிஞ்சுதா? அவனுக்கு எப்படிமா புரியும்? புரிஞ்சாலும் புரியாட்டியும் இதுதான் இப்பன்னு தெளிவா இருக்கும். சரி, முதல்ல சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டியா இல்ல ரெடி பண்ணணுமா? எல்லாமே ரெடியாதாமா இருக்கு. வேலு, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னங்க செஞ்சிருக்கீங்க? இட்லியும் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னியும். எடுத்து வைங்க, ஒரு பிடி பிடிக்கிறேன். சரி இருங்க. வேலு, போய் கை கழுவிட்டு வாங்க. ஏய், நீங்களும் போய் கை கழுவிட்டு வாங்க, ஒன்னா கதை சாப்பிடலாம். வாங்க வாங்க, சரி போலாம். நீ போ, நான் பாத்து. இது எங்கே வச்சிடலாம். என்ன கற்பகம், என்ன நடந்துச்சு? என்ன யோசனையா இருக்க? எனக்கு வேற என்னங்க நினைப்பு இருக்க போது? நம்ம குடும்பத்தை பத்தி, நம்ம பிள்ளைங்களை பத்தியும் தான். இன்னும் ஒரு வாரத்துல பொங்கல் வரப்போகுது. போன வருஷம் வேலு, செல்வி, பூஜா, திரு, மகான்னு எல்லாரும் வீட்டுல ஒன்னா சேர்ந்து கலகலப்பா பொங்கல் கொண்டாடினோம். இந்த வருஷம் வீடே விரிச்சோடி கிடக்கு, சூடா இருக்கு. உட்காரு மகா. வேலு, பூஜா, செல்வி இல்லாம நாம இந்த வீட்ல பொங்கல் கொண்டாட கூடாதுன்னா காமாட்சி அம்மன் சன்னதியில பொங்கல் கொண்டாட போறோமோ என்னமோ. இருந்தாலும் இருக்குண்டி. காலையில மடிப்பிச்சு கேட்டு ஒரு அம்மா வந்துச்சே, ஐயோ, அந்த அம்மா முகம் எவ்வளவு தெய்வ கடாட்சமா பிரகாசமா இருந்துச்சு. அந்த அம்மா முகத்தை பார்த்ததும் என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, மாப்பிள்ளை எங்க? இங்கதான் இருக்கிறாத்த. மகா படியேற கூடாதுல்ல, அதான் துணிக்காய போட்டு வரேன். வேண்டான்னு சொன்னா எங்க கேக்குறாரு? மகா, பூஜாவுக்கு இது தலை பொங்கல் டி. செய்ய வேண்டிய சீரெல்லாம் நம்ம செய்யணும். நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எப்படியும் திரு இதுக்கு சரின்னுலாம் சொல்ல மாட்டான். நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும் தாமா இருந்தேன், நீங்களே சொல்றீங்க. ஆனா நம்ம குடும்பம் இப்போ இப்படி செதறி கிடக்குதே, எப்படி சீர் செய்வோம்?
வேணும்னா வேலு செல்வி கிட்ட சொல்லி சீர் செய்ய சொல்ல வேண்டியதுதான். தெருவுக்கு தெரிஞ்சா திரும்ப ஏதாவது பிரச்சனை வரும். எப்படியோ சம்மந்தி வீட்டில் பூஜாக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னதான் அவங்க செஞ்சாலும் பிறந்த வீடுங்கிற இந்த வீட்டில் பிறந்த வீட்டு கடமைக்கு நாம செய்ய வேண்டியதான முறை.